அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் தாயின் தலைமகனே வணங்குகிறோம் அப்படின்னு போட்டு உண்மை விசுவாசி PR செந்தில்நாதன் மாவட்ட கழக செயலாளர் அப்படி போட்டிருக்காங்க. சிவகங்கை மாவட்ட கழகம் போட்டிருக்காங்க. இதில் என்ன பிழைகள் இருக்குது அப்படின்னா, தமிழ் தாயின் வரக்கூடாது, தமிழ் தாயின் வரணும். ஏன் தமிழ் தாயின் வரணும் அப்படின்னா, தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாயின் வரணும். தமிழ் தாய் அப்படிங்கிறது உருவகம். உருவகம் எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கு இடையில உற்றெழுத்து வரணும். இப்போ தமிழே தாயாக இருக்கிறது. தாய் தமிழ் அப்படின்னா தாய் போன்ற தமிழ ஓமை தொகையாயிரும். ஆனால் இங்கே தமிழ் தாய் அப்படிங்கிறது தமிழே தாயாக இருப்பதால் அது உருவகமாக இருக்கிறது. அப்போ உருவகமாக இருந்தால் அது தமிழ் தாய்ன்னு வரணும். இன்னொரு செய்தி என்னன்னா, தமிழ் என்ற மொழிக்கெடுத்து ஒரு பெயர் சொல் வந்துச்சுன்னா அந்த பெயர் சொல்லுக்கு முன்னால ஒற்றெழுத்து வரணும். இப்போ தாய்ங்கிறது ஒரு பெயர் சொல், தமிழ்ங்கிறது ஒரு மொழி. அப்போ மொழிக்கெடுத்து ஒரு பெயர் சொல். என்ன பெயர் சொல்? தாய். அப்போ தமிழ் என்ற மொழிக்கெடுத்து பெயர் சொல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒற்றெழுத்து வரணும். அப்போ தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாயின் வரணும். அப்போ தமிழ் தாயின் தலைமகனே வணங்குகிறோம் அப்படி வரக்கூடாது. ஏன் வணங்குகிறோம் வரக்கூடாதுன்னா, இங்கே ஓம்ங்கிறது தன்மை பன்மை வினைமுற்று பகுதி. இங்கே ஒரு நபர் தான் வாழ்த்துறாரு. இப்போ PR செந்தில்நாதன் அப்படிங்கிறதே வாழ்த்துறாரு. அப்போ இங்கே வணங்குகிறேன்னு வரணும். இதில் 2-3 பேர்கள் இருந்துச்சுன்னா வணங்குகிறோம் போடலாம். ஆனால் ஒரு ஆள் தான் வாழ்த்துறாரு. அப்போ வணங்குகிறேன் அப்படி வரணும். செந்தில்நாதன் BSc-PL MLA அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே மாவட்ட கழக செயலாளர் போட்டிருக்காங்க. மாவட்ட இக்கு வரணும், மாவட்ட கழக இச்சு வரணும், கழக செயலாளர். சரிங்களா? அடுத்து சிவகங்கை மாவட்ட இக்கு வரணும், சிவகங்கை மாவட்ட கழகம். சரிங்களா? இந்த பிழைகளை எல்லாம் சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.